ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து பாருங்கள், ஹைவே டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், டிரைவர் உட்பட வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது. கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 8th பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் தான். எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நேர்முக தேர்வு அடிப்படையில் தான் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 19,500லேருந்து 71,900 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 14th நவம்பருக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு அரசுலேருந்து பாருங்கள், நெடுஞ்சாலை துறையில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு ஹைவே டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கான ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு. இதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து இப்போ வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அலுவலக உதவியாளர் கேட்டகரியில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எஸ்டி கேட்டகரியில் வந்து உங்களுக்கான வேகன்சி அலாட் பண்ணியிருக்காங்க. 18லேருந்து 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். கல்வி தகுதினா 8ஆம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 15,700லேருந்து 58,100 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். இதில் வந்து எப்படி வந்து நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்குன்னா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நிபந்தனைகளில். விண்ணப்பிக்க விரும்பும் நபர்கள் தனித்தாளில் தங்கள் பெயர், பிறந்த தேதி, வயது, கல்வி தகுதி, ஜாதி, இருப்பிட முகவரி, பணி அனுபவம் போன்ற சுய விவரங்களை குறிப்பிட்டு இருப்பிடச் சான்றிதழ் மற்றும் அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலர்கிட்ட நீங்கள் வந்து சைன் வாங்கியிருக்கணும், நன்னடத்தை சான்று வந்து வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பர், A4 சைஸ் பேப்பரில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே, உங்களோட பெயர், பிறந்த தேதி, வயது, இதில் கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு உங்கள்கிட்ட அனுபவம் இருந்தால் அதை கொடுங்க, அப்படி இல்லைனா தேவையில்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இணைக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் 2 அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலர்கிட்ட நீங்கள் வந்து சைன் வாங்கியிருக்கணும். அதை வந்து நன்னடத்தை சான்று வந்து நீங்கள் வந்து இணைத்து விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் சைன் போடக்கூடிய ஆஃபீஸ்கிட்ட நீங்கள் வந்து கிரீன் சைன் போடக்கூடிய ஆஃபீஸ்கிட்ட நீங்கள் சைன் வாங்கியிருக்கணும். அதை வந்து நீங்கள் இதில் இணைச்சு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து பாருங்கள், உங்களுக்கு டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 14 அக்டோபர் தான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு. நேர்லேயோ இல்லைனா தபால் மூலமாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் விண்ணப்பதாரர் சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் நேர்முக தேர்வு நடைபெறும் நாள், இடம் ஆகியவை குறித்த விவரங்கள் தனியே கடிதம் மூலமாக, கால் லெட்டர் மூலம் உங்களுக்கு வந்து தெரிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. உங்களுக்கு எக்ஸாம்லாம் கிடையாது. உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் நேர்முக தேர்வு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கால் லெட்டர் மூலிமா தெரிவிப்போம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. தகுதியான நபர்களை வந்து பார்த்தோன்னா நேர்முக தேர்வு மற்றும் மதிப்பெண் அடிப்படையில் தான் வந்து தேர்வு செய்யப்படுவாங்க. அது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. சான்றிதழ் சரிபார்ப்பப்போ வந்து அசல் ஆவணங்களை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கான டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரின்னு தஞ்சாவூர் அட்ரஸு. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் 14th நவம்பருக்குள்ளார நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இன்னொரு மாவட்டத்துக்குமே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தோன்னா 2 பதவி கொடுத்துருக்காங்க. ஓட்டுநர் கேட்டகரிக்கும் அலுவலக உதவியாளர் கேட்டகரிக்கும் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. இதுக்குமே 8ஆம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தா விண்ணப்பிக்கலாம். உங்களுக்கு வந்து டிரைவர் கேட்டகரியாக இருந்தால் நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வந்து வச்சிருக்கணும். 19,500லேருந்து 71,900 வரைக்கும் சேலரி வந்து வரும். அதே வந்து நீங்கள் அலுவலக உதவியாளருக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு 15,700லேருந்து 58,100 வரைக்கும் சேலரி இருக்கும். இதுக்குமே 8ஆம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தால் விண்ணப்பிக்கலாம். எஸ்டி கேட்டகரியில் வந்து உங்களுக்கான வேகன்சி இருக்குது. 18லேருந்து 35 வயசு வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள். மற்றபடி நான் சொன்ன பதிலாக எப்படி அப்ளை பண்ணால், தனித்தாளில் வந்து நீங்கள் உங்களோட பெயர், பிறந்த தேதி இதெல்லாம் கரெக்டாக வந்து குறிப்பிட்டு நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் இணைக்கணும். அது மட்டும் இல்லாமல் 2 அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலர்கிட்ட நீங்கள் வந்து நன்னடத்தை சான்றுக்கான சைன் வந்து வாங்கியிருக்கணும். அதையெல்லாம் கரெக்டாக நீங்கள் சைன் வாங்கி அதை வந்து இதில் இணைச்சி அவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸ் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓட்டுநர் பதவிக்கு விண்ணப்பிக்கிற மாதிரி இருந்தால் இந்த அட்ரஸ்க்கும், அலுவலக உதவியாளராக இருந்தால் இந்த அட்ரஸ்க்கும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து 23 அக்டோபருக்குள்ளார நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும். ரெண்டுக்குமே டேட் வந்து உங்களுக்கு வேரி ஆகும். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு டேட் வந்து முடிய போகுது 23/10 உங்களுக்கு அக்டோபருக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. இந்த 2 நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.